நீ ஏன் எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிகிட்டு இருக்க, நீ ஏன் எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why do you always say such things? Why do you always say such things? Why do you always say அப்படின்னா நீ ஏன் எப்போ பார்த்தாலும் இப்படி சொல்கிற அப்படிங்கிறதுக்கு such things. நீ ஏன் எப்போ பார்த்தாலும் சொல்கிற such things அப்படின்னா இப்படி, நீ ஏன் எப்போ பார்த்தாலும் இது மாதிரியே பேசிகிட்டு இருக்க, இது மாதிரியே சொல்கிற. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ குட்டையை குழப்பாத, எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு, நீ குட்டையை குழப்பாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் மெஸ் இட் அப். டோன்ட் மெஸ் இட் அப் அப்படின்னா குட்டையை குழப்பாத. ஓகேவா? டோன்ட் மெஸ் இட் அப். நீ ஏதாச்சும் பண்ணு, நீ ஏதாச்சும் பண்ணு, எனக்கு தெரியாதுப்பா, நீ ஏதாவது பண்ணு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டூ வாட் எவர் யூ லைக். டூ வாட் எவர் யூ லைக். டூ அப்படின்னா பண்ணு, வாட் எவர் யூ லைக் அப்படின்னா உனக்கு பிடிச்ச ஏதாவது, உன் இஷ்டத்துக்கு நீ ஏதாச்சும் பண்ணு. ஓகேவா? உன் விருப்பப்படி ஏதாவது பண்ணு அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், யாரோ வந்திருக்காங்க, யாரோ வந்திருக்காங்க, வந்து பாரு யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதே காலிங் பெல் அடிக்குது, யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? someone is here. someone is here. யாரோ வந்திருக்காங்க, someone is here. வா நம்ம போய் பார்ப்போம், வா நம்ம போய் பார்ப்போம், யாரோ வந்திருக்காங்க, வா நம்ம போய் யாருன்னு பார்க்கலாம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் கோ செக். லெட்ஸ் கோ செக். லெட்ஸ் கோ அப்படின்னா போகலாம், செக் அப்படின்னா பார்க்கலாம், போய் பார்க்கலாம், யாருன்னு பார்க்கலாம். லெட்ஸ் கோ செக். ஓகேவா? நான் அதெல்லாம் பார்க்கலாமா, நான் அதெல்லாம் பார்க்கலாமா, நீங்கள் வச்சுருக்கீங்களா அதெல்லாம் நான் பார்க்கலாமா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கேன் ஐ see them? கேன் ஐ see them? கேன் ஐ see? இங்கே ஏன் நம்ம கேன் யூஸ், கேனுன்னா முடியும் தானே, இங்கே ஏன் நம்ம கேன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு பர்மிஷன் கேட்குறோம் இல்லையா. ஸோ அது மாதிரி நம்ம பர்மிஷன் கேட்குறதுக்கு நம்ம கேன் யூஸ் பண்ணணும். ஸோ கேன் ஐ see them? நான் அதெல்லாம் பார்க்கலாமா. ஓகேவா? ஸோ இங்கே தெம் அப்படிங்கிறது பொருளில் கூட இருக்கலாம். ஸோ நிறைய பொருள், அதனால தெம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் என்ன பார்க்கணும். இப்போ யாரோ உன்னை நான் இப்போ பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏன் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? why do you want to meet me? why do you want to meet me? why do you want to meet me அப்படின்னா நீ ஏன் என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுற, நீ ஏன் என்ன பார்க்கணும். ஓகேவா? மீட் அப்படின்னா சந்திக்கிறது, பார்க்குறது. மீனா என்ன, why do you want அப்படின்னா நீ ஏன் பார்க்கணும்னு நினைக்கிற, நீ ஏன் பார்க்கணும்னு ஆசைப்படுற. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இங்கே யாரும் இல்லை, இங்கே யாரும் இல்லை, இங்கே யாருமே இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நோ ஒன் இஸ் அரவுண்ட். நோ ஒன் இஸ் அரவுண்ட். இங்கே யாருமே இல்லை, நோ ஒன் இஸ் அரவுண்ட். நம்ம அதே இடத்துக்கு தான் வந்திருக்கோம், நம்ம அதே இடத்துக்கு தான் வந்திருக்கோம். போன மந்த் வந்தோம் இல்லையா. ஸோ அதே இடத்துக்கு தான் நம்ம இப்போயும் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? we have come to the same place. we have come to the same place. we have come நம்ம வந்திருக்கோம், to the same place அதே இடத்துக்கு தான். place அப்படின்னா இடம், same அப்படின்னா அதே. ஸோ அதே இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். we have come to the same place. ஓகேவா? ஸோ அதனால தான் என்னால் வர முடியலை. ஏதோ ஒரு நீ ஏன் அன்னைக்கு வரல அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏதோ ஒரு ரீசன் சொல்லி அதனால தான் நான் அன்னைக்கு வரல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? that's why I couldn't come that day. that's why I couldn't come that day. that's why அதனால தான் I couldn't come என்னால் வர முடியலை. ஸோ இங்கே ஏன் could யூஸ் பண்ணியிருக்கோம்? past tense, முன்னாடி நடந்ததை பற்றி பேசுகிறோம். ஸோ அதனால் I couldn't come, கம்னா வருது. that's why I couldn't come that day, அன்னைக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் இப்போலாம் அடிக்கடி வரதில்லை, நீ ஏன் இப்போலாம் அடிக்கடி வரதில்லை. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? why don't you come often nowadays? why don't you come often nowadays? why don't you come அப்படின்னா நீ ஏன் வரதில்லை. why don't you come often அப்படின்னா அடிக்கடி, often அப்படின்னா அடிக்கடி. why don't you come often நீ ஏன் அடிக்கடி வரதில்லை. nowadays அப்படின்னா இப்போலாம் நீ ஏன் அடிக்கடி வரதில்லை. why don't you come often nowadays? ஓகேவா? உன்னை பார்க்காம நான் இழைச்சி போயிட்டேன், உன்னை பார்க்காம நான் இழைச்சி போயிட்டேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? I became skinny without seeing you.
ஐ பிகேம் ஸ்கின்னி வித்தவுட் சீயிங் யூ. ஸ்கின்னி அப்படின்னா இழைச்சி போயிட்டேன். ஐ பிகேம் ஸ்கின்னி வித்தவுட் சீயிங் யூ, உன்னை பார்க்காம. ஓகேவா? ஸோ இதுவே அவள் உன்னை பார்க்காம இழைச்சி போயிடுவா, அவள் உன்னை பார்க்காம இழைச்சி போயிடுவா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நீ அடிக்கடி வந்தாதான் நான் சந்தோஷமாக இருப்பேன். நீ அடிக்கடி வந்தாதான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அதெல்லாம் எப்படி சொல்லலாம்? ஒன்லி இஃப் யூ கம் ஆஃபன் ஐல் பி ஹாப்பி. ஒன்லி இஃப் யூ கம் ஆஃபன் ஐல் பி ஹாப்பி. ஒன்லி இஃப் யூ கம் ஆஃபன் அப்படின்னா நீ அடிக்கடி வந்தால் மட்டும்தான். ஆஃபன் அப்படின்னா அடிக்கடின்னு பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ ஒன்லி இஃப் யூ கம் ஆஃபன் ஐ வில் பி ஹாப்பி. எனக்கு சந்தோஷமாக இருக்கும், நான் சந்தோஷமாக இருப்பேன். ஓகேவா? ஹாப்பி அப்படின்னா சந்தோஷம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? நீ போகிறதுக்கு முன்னாடி என்ன பார்த்துட்டு போ. ஸோ இப்போ எங்கேயோ போகிற வழியிலேயே பேசிட்டு யார்கிட்டையோ பேசுகிறோம். ஸோ அவங்க சொல்லுவாங்களா, திரும்பி போகிறப்ப என்னை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? மீட் மீ பிஃபோர் யூ கோ. மீட் மீ பிஃபோர் யூ கோ. மீட் மீ என்ன பாரு, பிஃபோர் யூ கோ நீ போகிறதுக்கு முன்னாடி என்னை பார்த்துட்டு போ. மீட் மீ பிஃபோர் யூ கோ. அவளை பார்க்குறதுக்கு அவன் வந்திருக்கான். அவளை பார்க்குறதுக்கு அவன் வந்தான். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He came to meet her. He came to meet her. அவளை பார்க்கறதுக்கு அவன் வந்தான். He came அவன் வந்தான். To meet her அவளை பார்க்கறதுக்கு. இதுவே அவளை பார்க்கறதுக்கு அவன் வந்திருக்கான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நீ குழப்பிக்காத. இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் இஸ் நத்திங் டு டூ வித் தட். இட் இஸ் நத்திங் டு டூ வித் தட். இட் இஸ் நத்திங் டு டூ வித் தட் அப்படின்னா இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னை இப்படி இருக்க சொல்லலையே, நான் உனக்காக தானே இப்படி இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நான் ஒன்றும் உன்னை இப்படி இருக்க சொல்லலையே அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I never asked you to be like this. I never asked you to be like this. I never asked you. நான் உங்ககிட்ட சொன்னதில்லையே. To be like this. இதை மாதிரி இருக்க சொல்லி நான் உங்ககிட்ட சொல்லலையே. நான் இப்படி இருக்க சொல்லலையே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் என்ன கூப்பிட்ட? நீ ஏன் என்ன கூப்பிட்ட? நீ ஏன் என்ன கூப்பிட்ட? ஏதோ கால் பண்ணாங்கன்னா நீ ஏன் எனக்கு ஃபோன் பண்ண, நீ ஏன் எனக்கு கால் பண்ண, எல்லாமே சேம் தான். ஓகேவா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why did you call me? Why did you call me? நீ ஏன் என்ன கூப்பிட்ட? Why did you call me? இதுவே நீ எப்போ என்ன கூப்பிட்ட, நீ எப்போ என்ன கூப்பிட்ட அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் மட்டும் இங்கே இருந்திருந்தா நடக்கிறதே வேற. அவன் மட்டும் இங்கே இருந்திருந்தா நடக்கிறதே வேற அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் சொல்லலாம். Things would be different if she was here. Things would be different if she was here. Things would be different அப்படின்னு நடக்கிறதே வேற. If she was here அவன் மட்டும் இங்கே இருந்தா நடக்கிறதே வேற. Things would be different if she was here. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஸோ அன்னைக்கு என்ன நடந்துச்சு? அன்னைக்கு என்ன நடந்துச்சு? நான் போயிட்டேன்ல சீக்கிரமே, அன்னைக்கு என்ன ஆச்சு, அன்னைக்கு என்ன நடந்துச்சு இப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. வாட் ஹேப்பன்ட் தட் டே. வாட் ஹேப்பன்ட் தட் டே. வாட் ஹேப்பன்ட் என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சு. தட் டே அன்னைக்கு. ஓகேவா? ஸோ வாட் ஹேப்பன்ட் தட் டே அன்னைக்கு என்ன ஆச்சு. எங்களால் இந்த இடத்த காலி பண்ண முடியாது. எங்களால் இந்த இடத்த இப்போ காலி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We cannot vacate this place now. We cannot vacate this place now. Vacate அப்படின்னா காலி பண்ணுறது. ஸோ we cannot vacate அப்படின்னா எங்களால் காலி பண்ண முடியாது. now அப்படின்னா இப்போ. ஸோ இப்போ எங்களால் இந்த இடத்த காலி பண்ண முடியாது. We cannot vacate this place now. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ எதையுமே மறக்கலை. நீ எதையுமே மறக்கலை. நீ எல்லாமே ஞாபகம் வச்சிருக்க, நீ எதையுமே மறக்கலை. ஊருக்கு போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்க ஏதாச்சும் சொன்னாங்கன்னா நீ எதையுமே மறக்கலை, எல்லாமே ஞாபகம் வச்சிருக்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்?
You haven't forgotten anything. You haven't forgotten anything. You haven't forgotten அப்படின்னா நீ எதையுமே மறக்கலை. ஸோ forgotten அப்படிங்கிறது என்னென்னா இங்கே forget அப்படிங்கிறதோட தேர்ட் ஃபார்ம் forgotten. forget, forgot, forgotten. ஓகேவா? ஸோ வேர்போட தேர்ட் ஃபார்மில் இருக்குது. ஸோ அதனால தான் இங்கே நம்ம முன்னாடி have யூஸ் பண்ணியிருக்கோம். You haven't forgotten anything. எதையுமே anything. ஓகேவா? ஸோ இதுவே அவன் எல்லாத்தையும் மறந்துடுவான். அவன் எல்லாத்தையும் மறந்துடுவான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நல்லா ப்ராக்டிஸாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் சீக்கிரம் வந்துட்ட, நீ ஏன் சீக்கிரம் வந்துட்ட, நீ ஏன் சீக்கிரம் வந்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? சாதா இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? Why are you back so soon? Why are you back so soon? Why are you back அப்படின்னா நீ ஏன் திரும்ப வந்துட்ட. so soon அப்படின்னா இவ்வளோ சீக்கிரமாகவே ஏன் திரும்ப வந்துட்ட. Why are you back so soon? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ அவளை பார்க்க போனியா, நீ அவளை பார்க்க போனியா, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. Did you go to meet her? Did you go to meet her? Did you go? நீ போனியா. ஸோ இங்கே ஏன் did யூஸ் பண்ணியிருக்கோம்? பிகாஸ் past tense. ஸோ did you go? இங்கே go தான் வரணும், went வரக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம இங்கே doer did மாற்றிட்டோம். ஓகேவா? ஸோ did you go to meet her? her அப்படின்னா அவளை, to meet பார்க்குறதுக்கு, அவளை பார்க்குறதுக்கு நீ போனியா. did you go to meet her? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அடுத்த தடவை என்னையும் உன் கூட அழைச்சிட்டு போ. அடுத்த தடவை என்னையும் உன் கூட அழைச்சிட்டு போ. நெக்ஸ்ட் டைம் நீ போகிறப்ப என்னையும் உன் கூட அழைச்சிட்டு போ, நானும் வரேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நெக்ஸ்ட் டைம் டேக் மீ அலாங் வித் யூ. நெக்ஸ்ட் டைம் டேக் மீ அலாங் வித் யூ. வித் யூ அப்படின்னா உன்னுடன். டேக் மீ அலாங் என்னையும் அழைச்சிட்டு போ, உன் கூட என்னையும் அழைச்சிட்டு போ. நெக்ஸ்ட் டைம் அடுத்த தடவை என்னையும் உன் கூட அழைச்சிட்டு போ. நெக்ஸ்ட் டைம் டேக் மீ அலாங் வித் யூ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? இது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது. இப்போ ஏதோ சாப்பிட கொடுக்குறீங்க இருக்கோ, சாப்பிட கொடுத்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? சாதா இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? ஹவ் இஸ் இட். ஹவ் இஸ் இட் அப்படின்னா இது எப்படி இருக்குது. ஓகேவா? ஸோ இதுவே எப்படி இருந்துச்சு. ஸோ இது அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஹவ் வாஸ் தேட். ஹவ் வாஸ் தேட் அப்படின்னா அது எப்படி இருந்துச்சு. ஓகேவா? ஸோ ஹவ் வாஸ் தேட். ஸோ இது எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அந்த சுவை இன்னும் என் நாக்கில் இருக்குது. ஸோ அன்னைக்கு நம்ம ஒன்று சாப்பிட்டோம்ல, அது இன்னும் அந்த டேஸ்ட் என் நாக்கிலவே இன்னும் இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். That taste still lingers in my tongue. That taste still lingers in my tongue. That taste அப்படின்னா சுவை. That taste அப்படின்னா அந்த சுவை. Still lingers அப்படின்னா இன்னும் இருக்குது, இன்னும் ஒட்டிகிட்டு இருக்கு. In my tongue என்னோட நாக்கில், அந்த சுவை இன்னும் என் நாக்கில் ஒட்டிகிட்டு இருக்கு. That taste still lingers in my tongue. Still அப்படின்னா இன்னும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ சந்தோஷப்படுவேன்னு நான் நினச்சேன். நீ சந்தோஷப்படுவேன்னு நான் நினச்சேன். இப்போ ஏதோ யார்ட்டையோ சொல்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க ஏதாச்சும் வேறு ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்த ரியாக்ஷன் இல்லாமல் வேறு ஏதாச்சும் கொடுத்தா நீ சந்தோஷப்படுவேன்னு நினச்சேன், என்ன இப்படி சொல்கிற அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ தாட் யூ வுட் பி ஹாப்பி. ஐ தாட் யூ வுட் பி ஹாப்பி. ஐ தாட் யூ வுட் பி ஹாப்பி. ஐ தாட் நான் நினச்சேன். யூ வுட் பி ஹாப்பி நீ சந்தோஷப்படுவேன்னு நான் நினச்சேன். ஐ தாட் யூ வுட் பி ஹாப்பி. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னை மாதிரி ஒரு ஆளை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். உன்னை மாதிரி ஒரு ஆளை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு see a person like you. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு see a person like you. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். டிஃபிகல்ட் அப்படின்னா கஷ்டம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் இது ரொம்ப கஷ்டம். டு see a person ஒரு ஆளை பார்க்குறது. லைக் யூ ஒன்றை மாதிரி ஒரு ஆளை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு see a person like you. ஸோ இதுவே ஒன்றை மாதிரி ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அ பர்சன் லைக் யூ. ஃபைண்ட் அப்படின்னா கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அ பர்சன் லைக் யூ. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? அதுக்கப்புறம் தான் நம்மளால் அதை பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் நம்மளால்
அதை பண்ண முடியும். ஸோ ஏதோ ஒன்று நம்ம இப்போ பண்ணலான்னு சொல்கிறோம். நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு இல்லை இன்னும் அது இன்னும் பெண்டிங் இருக்குது, அதை பண்ணினதுக்கப்புறம் தான் நம்ம இதை பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We can do that only after that. We can do that only after that. We can do that. நம்மளால் அதை பண்ண முடியும். only after that. அதுக்கப்புறம் தான் நம்மளால் அதை பண்ண முடியும். We can do that only after that. ஓகேவா? நான் கற்றுக்கிட்டதெல்லாம் மறந்துட்டேன். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I forgot what I learned. I forgot what I learned. I forgot. நான் மறந்துட்டேன். What I learned. நான் என்ன கற்றுக்கிட்டனோ. learnோட past tense learned. What I learned. நான் என்ன கற்றுக்கிட்டனோ அதை மறந்துட்டேன். forgot நான் மறந்துட்டேன். forgetோட past tense forgot. ஓகேவா? ஸோ இதுவே நீ என்ன கற்றுக்கிட்டியோ அதை நீ மறந்துடுவ. நீ கற்றுக்கிட்டதை நீ மறந்துடுவ அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அவளை எங்கேயோ பார்த்துருக்கேன். நான் அவளை எங்கேயோ பார்த்துருக்கேன் ஆனால் எனக்கு ஞாபகம் வர மாட்டேது. நான் அவளை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் சொல்லலாம். I have seen her somewhere. I have seen her. நான் அவளை பார்த்துருக்கேன். have seen அப்படின்னா வேர்போட தேர்ட் ஃபார்ம். ஓகேவா? ஸோ I have seen her. நான் பார்த்துருக்கேன். somewhere நான் எங்கேயோ அவளை பார்த்துருக்கேன். ஓகேவா? எங்கன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. எனக்கு எங்கன்னு சரியாக தெரியல. நான் அவளை எங்கேயோ பார்த்துருக்கேன் ஆனால் எங்கன்னு சரியாக தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I don't know where exactly. I don't know where. எங்கன்னு எனக்கு தெரியலை. எனக்கு தெரியலை. I don't know where. எங்கன்னு எனக்கு தெரியல. எக்ஸாக்ட்லி அப்படின்னா சரியாக எங்கன்னு எனக்கு தெரியல. ஓகேவா? அவள் யாருன்னு என்னால் நினைவுக்கு கொண்டு வர முடியல. அவள் யாருன்னு எனக்கு ஞாபகம் வரலை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I cannot recollect who she is. I cannot recollect அப்படின்னா என்னால் ஞாபகத்துக்கு கொண்டுட்டு வர முடியல. who she is. அவள் யாருன்னு என்னால் ஞாபகத்துக்கு கொண்டுட்டு வர முடியல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? போய் எங்கேயாவது மறைஞ்சிக்கோ. அவள் வரா, நீ போய் எங்கேயாவது மறைஞ்சிக்கோ, நம்மளை பயமுறுத்துவோம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Go hide somewhere. போ. hide மறைஞ்சிக்கோ. somewhere எங்கேயாவது. ஸோ go hide somewhere எங்கேயாவது மறைஞ்சிக்கோ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? இதை அவகிட்ட கொடுக்குறியா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Can you give this to her? இதை கொடுக்குறியா? டு ஹர் அவகிட்ட இதை கொடுக்குறியா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். நான் அவள் முகத்தை பார்க்குறதுக்கு ஏங்கிக்கிட்டு இருக்கேன். அவளை பார்த்து ரொம்ப நாளாகுது. நான் அவள் முகத்தை பார்க்கறதுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am longing to see her face. நான் ஏங்கிட்டு இருக்கேன். டு see பார்க்குறதுக்கு. her face அவளோட முகத்தை பார்க்குறதுக்கு நான் ஏங்கிட்டு இருக்கேன். I am longing to see her face. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் ஏதோ ரகசியமாக பண்ணிகிட்ருக்கான். எனக்கு என்னமோ அவன் ஏதோ ரகசியமாக பண்ணிகிட்ருக்கான்னு தோணுது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is doing something secret. அவன் பண்ணிட்டு இருக்கான். He is doing something. அவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். He is doing something secret அப்படின்னா அவன் ரகசியமாக ஏதோ பண்ணிட்டு இருக்கான். சீக்ரெட் அப்படின்னா ரகசியம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் படிக்காமல் என்ன பண்ணிட்டு இருக்கான்? நான் அவனை படிக்க தானே சொன்னேன். அவன் படிக்காமல் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லணும். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? What is he doing instead of studying? அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? instead of studying படிக்கிறதுக்கு பதிலாக அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? படிக்காமல் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். நான் ஃபோன் பண்ணால் உன்னால் எடுக்க முடியாதா? நான் கால் பண்ணுனா உன்னால் எடுக்க முடியாதா? எத்தனை தடவை நான் கால் பண்ணுறது? நான் கால் பண்ணால் உன்னால் எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Can't you pick up my call?
காண்ட் யூ பிக்கப் மை கால். காண்ட் யூ பிக்கப் மை கால். நான் ஃபோன் பண்ணால் அவனால் எடுக்க முடியாதா? ஓகேவா? ஸோ இதுவே அவன் ஃபோன் பண்ணுனா எடுக்காத, அவன் ஃபோன் பண்ணுனா எடுக்காத அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் பிக்கப் ஹிஸ் கால். டோன்ட் பிக்கப் ஹிஸ் கால். டோன்ட் பிக்கப் எடுக்காத, ஹிஸ் கால் அவன் கால் பண்ணால் எடுக்காத. ஓகேவா? இதுவே நான் கால் பண்ணுனா அவன் எடுக்க மாட்டான், நான் கால் பண்ணுனா அவன் எடுக்க மாட்டான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஏன் இப்படி அடிக்கிற? இப்போ யாரோ குழந்தைங்கள ரொம்ப அடித்தாங்கன்னா ஏன் இப்படி அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why do you hit so hard? Why do you hit so hard? Hit அப்படின்னா அடிக்கிறது. ஸோ why do you hit? ஏன் அடிக்கிற? so hard இப்படி போட்டு ஏன் இப்படி போட்டு அடிக்கிற? why do you hit so hard? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் ரொம்ப வேலையாக இருந்தேன். நான் ரொம்ப வேலையாக இருந்தேன். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I was very busy at work. I was very busy at work. I was very busy அப்படின்னா நான் ரொம்ப வேலையாக இருந்தேன். at work வேலையில், நான் வேலையில் ரொம்ப பிஸியாக இருந்தேன். ஓகேவா? இதுவே அவன் வேலையில் ரொம்ப பிஸியாக இருப்பான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.